ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்து ஹோம் ஜங்ஷன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கட்லெட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வெஜிடபிள் கட்லெட்டுங்க. இந்த பசங்கள்லாம் வெஜிடபிள்னாவே ஓடுறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த கட்லெட்டுன்ற பேரில் எல்லா வெஜிடபிளும் நம்ம கொடுக்க போகிறோங்க. இதுக்கு பேஸ் சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. அப்புறமா பீட்ரூட்டுனாவே யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. கேரட்டாவது ஏதாவது சாப்பிட்றாங்க, பீட்ரூட்டை தொடுறதே இல்லையா? ஸோ அந்த பீட்ரூட்டையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் தோல் சீவி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, அப்புறம் கொடமிளகாய் எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கிட்டு நம்ம இதை ஒரு குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5 விசிலுக்கு வேக வைக்க போகிறோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மசிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், எல்லாம் எடுத்து கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு நல்லா மசிச்சிடுங்க ஸ்மேஷர் வச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துடும். 1 2 இருந்தால் ஓகே, பட் நல்லா சேர்ந்து இருந்ததுன்னா கொஞ்சம் பைண்டிங்காக நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு விட்டுடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப பண்ணால் மசிக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பெருங்காயம் சேர்க்க போகிறோம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாய்வு. பெருங்காயம் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா பூண்டையும் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, அப்புறம் தனியா பொடி, அப்புறமா உப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு காரத்துக்கு நம்ம போடுறது. உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே காரம் சரியாக இருக்கும். சிலர் ரொம்ப காரமாக எதிர்பார்க்குறவங்க நீங்கள் வெறும் மிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிலருக்கு இன்னும் நல்லா பைண்டிங்காக வேணும் அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேங்க. இதை பிரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு தவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கட்லெட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எப்படி நான் உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிட்டு தவாவில் வைக்கிறேங்க. மேலே கொஞ்சம் ஆயில் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் எதுக்கு நம்ம போடுறோன்னா அந்த ஒரு நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு தான். பிரெட் க்ரம்ஸ் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் ரஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இல்லை ப்ரெட்டே இருந்தால் கூட அதையும் ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்து பொடி பண்ணிக்கிட்டு அது பிரெட் க்ரம்ஸாக ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தால் கொஞ்சம் இந்த அவுட்டர் லேயர்லாம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், இன்னர் லேயர் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இதை சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நம்ம என்ன காய் சேர்த்துருக்கோன்றதே தெரியாதுங்க. அவங்க அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா பீட்ரூட்டெல்லாம் சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த பசங்களை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்குன்றது அவ்வளோ ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது உடம்புக்கு. நம்ம யூஸ்வலாக கட்லெட்டுனாவே பொட்டேட்டோ வச்சு தாங்க செய்வோம் இல்லையா? ஸோ அதுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சம்மரில் உங்கள் கிட்ஸை இந்த மாதிரி ஒரு கட்லெட் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபியை கிட்ஸ் லைக் பண்ணுறாங்களா சொல்லுங்கள். ஸோ கிட்ஸு இனிமேல் காய் சாப்பிட்லன்ற பயமே வேண்டாங்க. நம்ம இந்த மாதிரி கட்லெட் செய்து அசத்துவோம். பை.